நான் தான் சதீஷ் ராமகிருஷ்ணன், டக்ஸீலா அப்புறம் கலியுகனுடைய இயக்குனர் அண்ட் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் நானும் பார்த்துருக்கேன். வெற்றி தமிழ் உருவாக்கம் அப்படிங்கிறது எங்களுடைய கம்பெனி. நாங்கள் ஹேலோ ஸ்டுடியோஸ் கூடயும் ஆர்ஆர் கிரியேஷன்ஸ் கூடவும் இணைஞ்சு இந்த 2 படங்களையும் வந்து தயாரிச்சிருக்கோம். டக்ஸீலா படம் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் பேஸ்டு மூவி. என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து நான் ஹாலிவுட் விஷுவல் ஆர்டிஸ்ட், அதாவது ஹாலிவுட் அனிமேட்டர் சாமி ஃபெசியோடைய அசோசியேட்டுங்க. ஸோ அனிமேஷன் தான் என்னுடைய தொழில். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு அருமையான படங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ இந்த 2 படமுமே வந்து அனிமேஷன் செக்டாரில் வந்து ஒரு ஒரு எந்தளவுக்கு எங்களால் முடியுமோ அப்படி ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய நம்பிக்கை. டக்ஸீலா படம் வந்து இயற்கைக்கு எதிராக நடக்கிற ஒரு விஷயத்த பூமி மாதிரியான ஒரு கிரகம் வந்து எதிர்த்துச்சுன்னா என்னாகும் அப்படிங்கிறது ஒரு ஒன்லைனாக. கலியுகன் வந்து சூரசம்ஹாரத்தை பேஸ் பண்ணின கதைங்க, முருகன் கதை தான். அதை இன்னைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு அந்த படம் எப்படி இருக்கும், சூரசம்ஹாரத்தை எடுத்து எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நிறையா கிராஃபிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த 2 படமே வந்து ரிலீஸுக்கு வந்து இந்த சம்மரில் பிளான் பண்ணுறோம். ஸோ மார்ச் ஏப்ரல் டைமில் 2 படமும் வெளியே வர்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம் சார். தேங்க்யூங்க. வணக்கம். நாங்கள் வந்து தக்ஷிலான்ற அதை நான் முதல்ல என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ரவி என்னுடைய பேர். நான் வந்து ஆர்ஆர் கிரியேஷனோட ப்ரொடியூசராக ஒன் ஆஃப் தி பார்ட்னராக இருக்கேன். இதோட கூட வெற்றி தமிழ் உருவாக்கம்னு சொல்லிட்டு நம்ம இயக்குனர் சதீஷ் ராமகிருஷ்ணனோட அவரோட பங்களிப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து ஹேலோ ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ராமன், அப்புறம் வந்து நம்ம அழகுமுத்து இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. இது நாங்கள் இந்த படத்தை வந்து தக்ஷிலா அப்படின்னு டாக்ஸிலான்னு ஏன் பேரை வச்சுருக்கோன்னா, நம்மளுடைய தக்ஷசீலம் என்ற இடத்தோட வரலாற்று சின்னமான அந்த இடத்த வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த இடத்தினுடைய நிகழ்வாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஒரு குழுவாக ஒர்க் பண்ணுறோம். எங்கள் குழுவில் எல்லாருமே ஆளாளுக்கு நிறைய உழைச்சி அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்து நல்லாவே செஞ்சுருக்காங்க. படம் நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுத்து எங்களை மேன்மேலும் உயர்த்த வேண்டும். இந்த படத்துக்கு நம்ம நண்பர் மாரிமுத்து பாடல்கள்லாம் எழுதி நல்லா அருமையாக கொடுத்துருக்கிறாரு. அந்த பாட்டும் நல்லா இருக்குது. பாட்டு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாட்டு வந்து ஆடியோ அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் வருது. அதையும் வந்து நெட்டில் பாருங்கள். நன்றி, வணக்கம் சார். வணக்கங்க சார். என் பேர் கார்த்திங்க. இந்த படத்தில் நான் செகண்ட் லீடாக ரோல் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன். படத்தில் நிறைய எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அது போக இப்போ தான் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி. என்னோடய பேர் அழகுமுத்து. இந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் சதீஷ் ராமகிருஷ்ணன் சார் எனக்கு கொடுத்தாங்க. இந்த கேரக்டர் முழுமையாக நான் பயன்படுத்தி நடிச்சிருக்கேன். இந்த நடிப்பு கொடுத்ததுக்கு டேரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என் பேர் ராமன். இந்த 2 படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு நன்றி. இதில் ஒரு வேறு மாதிரி 2லேயும் வித்தியாசம் நடிச்சிருக்கிறேன். இது நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மூலிமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோடய பெயர் இன்பா. ஸோ கலியுகன் மற்றும் டக்ஸிலா படத்தில் வந்துட்டு நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தின் ஒரு அக்கறை நலன் கொண்டு எடுத்த படம், சரிங்களா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு வந்து எப்போவுமே எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ மேலும் வந்து தொடர்ந்து வந்து படங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படங்களை இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர் திரு ஏஆர் கிரியேஷன் ரவி சார் அவங்களும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாரிமுத்தையா வந்து பாடல்கள் இருக்காங்க. நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அழகுமுத்தையா வந்து இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ கார்த்திக், ஸோ ராமண்ணா, சரி, இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரானரியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு நாங்கள் வந்து மேலும் வளர்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. வணக்கம். என் பெயர் மாரிமுத்து. இதுவரைக்கும் பேசி வந்திருந்த தக்ஷிலா படத்தில் நான் கவிஞராக எனக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள். உயிரே உயிரே என்ற பாடல் எழுதியுள்ளேன். மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது. அதை வாய்ப்பு வழங்கிய சதீஷ் ராமகிருஷ்ணன் டைரக்டர் அவர்களுக்கும், ரவி சின்னராஜ் தயாரிப்பாளர் நண்பர் அவர்களுக்கும்
கோடான கோடி நன்றிகள். மேலும் உங்கள் மீடியாக்காரங்களும் பொதுமக்களும் எங்களுக்கு இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வத்துக்கும் தெய்வங்களுக்கும் என்னை இன்று அன்னைக்கு பேணி வளர்த்த தந்தைக்கும் எப்பொழுது என் வணக்கம், நன்றி, வாழ்க வாழ்க அண்ணா நாம வாழ்க பொன்மன சொல் புரட்சி மக்கள் தினத்தின் திறமை வாழ்க வாழ்க. எதுவுமே இது சொல்லிட்டு தான் நான் ஸ்லோகம் மாதிரி சொல்வேன். என் பேர் பி ரஜி நிவேதா என்ற பி எம்ஜிஆர் நிவேதா. நான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா கூட வந்து நவரத்தினம் படம் பண்ணியிருக்கேன், நானும் ஒரு ரத்தினமா. அதே மாதிரி நடிகர் திலகம் கூட நடிக்கிறேன். இப்போ சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், மெகா ஸ்டார் எல்லா ஸ்டார் கூட நடிச்சிருக்கேன். இந்த பயணங்கள் முடிதல எவருக்கு அந்த படத்தை பார்த்தா எல்லாத்தையும் இளைய நிலா பொழிகிறது. இப்போ இங்கே வந்து தக்ஷிலான்னு ஒரு படம் சூப்பர். அந்த தக்ஷசீலம்ங்கிற அதை வந்து இன்றைக்கி ஆங்கிலத்தில் வச்சுருக்காங்க, டக்ஸிலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூகுளில் பார்த்தா அந்த பேர் தான் வருது. ஸோ அருமையாக எடுத்திருக்காங்க, சிறப்பாக இருக்குது. திரு ரவி சார் அவங்க வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. சதீஷ் சூப்பராக இயக்கியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, இசையமைச்சிருக்காரு. அதில் மாரிமுத்து என்ற ரைட்டர் புதுமையாக நல்ல அழகாக பாடல் வரிகள் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கேட்குறது மட்டும் இல்லை, படம் பாருங்கள், திரையரங்கில் வந்து பாருங்கள், இதுதான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க புதியவர்களாக நீங்கள் திரையரங்கில் பார்த்து அவங்களுக்கு மேன்மேலும் சிறப்பு சேர்க்கணும். இது நான் வந்து ஆளில்லா ரேடியோ மூலமாக உங்களை தெரிவிச்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து, ஏன்னா படம் பார்க்குறது பெருசில்லை, நம்ம டிவி வீட்டில் உட்காந்து பார்க்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் திரையரங்கில் போய் பார்த்தா மற்றவங்கள போட பார்க்கும்போது இந்த மீடியா மிகப்பெரிய மீடியா. இந்த சினிமா நம்பி நிறைய பேர் வாழ்கிறாங்க, அவங்கள வாழ வைக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி நடுத்தர வர்க்கம்லாம் பார்க்குற மாதிரி டிக்கெட்டு வந்து குறைச்சி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 2000 3000 கொடுத்து பார்க்க முடியாதான். ஆனால் புரட்சித் தலைவர் அவர் காலத்துலலாம் 50 காசு 80 காசுலாம் கொடுத்து வாழ்ந்தனால தான் அவர் படமாக சக்ஸஸ் ஆச்சு. இன்றைக்கி அப்படி சக்ஸஸ் ஆகணுன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட் டேக்ஸை குறைச்சி எல்லாத்துக்கும் கம்மி பண்ணி கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நடிகர்கள் இந்த மீடியா மிகப்பெரிய மீடியா, இதை நம்பி பல லட்சம் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வு தரணும்னா நீங்கள் ரசிகர்கள் தயவு செய்து திரையரங்கில் வந்து படம் பாருங்க. இந்த படத்துக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும். அதே மாதிரி கலியுகன்னு ஒரு படம், அது நல்லா, அதாவது இன்றைக்கி இருக்கிறத வச்சு முருகரையும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதனால் தயவுசெய்து படம் பாருங்கள், திரையரங்கில் வந்து பாருங்கன்னு கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும், ப்ரொடியூசர் ரவி சாருக்கும், ரைட்டர் இவருக்கு மாரிமுத்து சாருக்கு, இயக்குனர் சதீஷுக்கு வாழ்த்துக்கள், நன்றி சொல்லி உங்களிருந்து விரைவில் நன்றி, வணக்கம். வணக்கம். நான் வந்து 2 படத்துலேயும் நடிச்சிருக்கேன். ஒரு படத்தில் வந்து நான் வில்லனுக்கு ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சதீஷ் சாருக்கு நன்றி. நாங்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து நிறையா மலைகள், காடு அந்த மாதிரி அலைஞ்சு சில இடத்துல எல்லாம் உயிருக்கு பயந்தவங்க நாங்கள் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு டீமாக இருந்து இந்த படத்தை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் இந்த படம் நல்லா இருக்குது, நீங்களும் பார்த்துட்டு இந்த படம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.